ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரீபர்த் ஆஃப் அல்டிமேட் மாஸ்டர் மனோட 35வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த பிரின்ஸும் பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருப்பாங்க. நீங்க யாரும் தப்பா நினைக்க கூடாது, இது அந்த கெவினை நெக்ஸ்ட் த்ரோன்ல உட்கார வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணும் அப்படிங்கிற பிளான்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருப்பாங்க. அப்புறம் ஒரு அசாசின் கும்பல் நம்ம டீம் அட்டாக் பண்ணிருக்கோம். நம்ம கெவினும் கமரன் இருக்கிற வரைக்கும் என்ன யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு இருப்பான். கடைசியில் அந்த கேரேஜையும் பொசிக்கி விட்டு 2 அசாசின் வந்திருப்பானுங்க. அப்ப கமரனும் அதுல ஒரு அசாசினான ராணின் கிட்ட இருந்து தப்பிச்சு ஹீரோவை போய் ஹெல்ப்புக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வர சொல்லியிருப்பா. அந்த ராணினும் என்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு பீச் பிளாசம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பான். ஹீரோவும் டே தம்பி, இதை நீ தப்பா பண்ற அப்படின்னு அதை கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே இந்த பீச் பிளாசம் டெக்னிக்கை நீங்க பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டெடியான மனநிலைமையில இந்த ஃபேரிலேண்ட்ல இருக்கக்கூடிய பீச் பிளாசம் ட்ரீஸ் உங்களை சுத்தி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு அதுல ஒரு பெட்டல் நோக்கி உங்களோட அட்டாக்கை லான்ச் பண்ணணும் அப்படின்னு பண்ணி காட்டுறான். அந்த டாடும் கமரனும் ஷாக்லயே பாக்குறாங்க. ராணினும் ஷாக்லயே இல்ல, இது உண்மையான பீச் பிளாசம் டெக்னிக். இப்ப எனக்கு இதை பார்த்து அழுவணும் போலன்னு தோணுது. ஏன்னா நானும் கடந்த 30 வருஷமா டெய்லியும் 5ல இருந்து 6 மணி நேரம் இந்த டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணுவேன். பட் இந்த டெக்னிக்கை கம்பேர் பண்ணும்போது நான் பண்ணக்கூடியதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு இது வேற லெவல்ல இருக்கே அப்படின்ட்டு ஒரு வித்தியாசமான ரியாக்ஷன் கொடுக்குறான். ஹீரோவும் அந்த டெக்னிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு டே நீ எனக்கு கீழே வந்த அப்படின்னா இந்த பீச் பிளாசம் டெக்னிக் எப்படி பண்றதுன்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அந்த ராணினும் எனது உண்மையான பீச் பிளாசம் சோடு எனக்கு சொல்லித்தர போறியா, எனக்கான ஷாக்ல பாக்குறான். இதை பார்த்து ஷாக்கான டாடும் டே ராணி என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க நம்ம எதுக்காக வந்தோம், உனக்கு யாரு மிஷன் கொடுத்தாங்க அப்படிங்கறத மறந்துட்டியா, நீ ஸ்கேர்டு கார்ட்ஸோட ஃபர்ஸ்ட் டீம் வைஸ் கமாண்டரா இருக்கிறதுனால என்னோட ஆர்டரை ஒபே பண்ணியே ஆகணும். அதனால ஃபர்ஸ்ட் அந்த கிரிவினியும் கெவினியும் கொல்லு அப்படிங்கிறான். ஹீரோவும் நீ என்னதான் ஸ்கேர்டு கார்ட்ஸோட வைஸ் கமாண்டராகவே இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே நீ ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் தான். அதனால உன் கூடவே இருக்கக்கூடிய மார்ஷல் ஆர்ட்டை நீ கத்துக்க போறியா, இல்ல அந்த மெஜஸ்டியோட ஆர்டரை ஒபே பண்ண போறியா, நீ வாழ போறது கொஞ்ச நாள், அதனால உன்னோட மனசுக்கு தோன்ற மாதிரியே பண்ண அப்படிங்கிறான். ராணினோ நான் இப்ப கிவ் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா உண்மையாவே அந்த பீச் பிளாசம்ஸோட எனக்கு சொல்லித்தர போறியான்னு கேட்கறான். ஹீரோவும் இந்த பீச் பிளாசம்ஸோட என்னதான் மார்வலஸா இருந்தாலும் இந்த மார்ஷல் கல்டிவேஷனுக்கு எண்டுங்கிறதே ஒண்ணு கிடையாது. சோ நீ மட்டும் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஷோரா என்னால சொல்ல முடியும் உன்னோட கல்டிவேஷன் முன்ன இருந்ததோட கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறான். அந்த ராணினோ அப்படியா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஃபைனலி நான் என்னோட டிசிஷனை மேக் பண்ணிட்டேன், இப்பதான் எனக்கு ரிலீஃபா இருக்குன்னு பெருமூச்சு விட்டுட்டு மிஸ்டர் டாட் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். அந்த டாடும் அவ்வளவுதான் இவனும் கழட்டி விட்டானா, இதுக்கு மேல இங்க இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை, என் கதை முடியாம இருந்தா சரி அப்படின்னு பாக்குறான். அப்ப கமரனும் நீ சாகதாண்டா போற அப்படின்னு அட்டாக் பண்ண வரா. அவனும் என்ன இன்னைக்கு இவங்க யாராலையும் கொல்ல முடியாது அப்படின்னு ஒரு ஷீல்டு போட்டு அந்த அட்டாக்கை தடுத்துட்டு ஏதோ ரக்க மாதிரி வர வச்சு ஏமா கமரன் உனக்கு இன்னைக்கு லக் இல்ல போல, நாம இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு போறான். அப்ப அந்த கெவினும் எப்பா கிரிவினே இன்னைக்கு நீ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, அது மட்டும் இல்லாம நீ ரொம்பவே லக்கியான பர்சன் போல, ஏன்னா மிஸ்டர் ஹேலனையும் நமக்கு ஹெல்ப் பண்ண வச்சிருக்க பாத்தியா, இது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறான். நாம இவனை ஆலன் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். அந்த ஆலனும் யோ பிரின்ஸ் கெவினே நான் கிரிவினை தான் ஃபாலோ பண்ண வந்தேன், உன்னை ஒன்னும் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். அவனும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டேடா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அது கிரிவினும் நம்மளோட தோஸ்து தான், அதனால கணக்குப்படி தோஸ்தோட தோஸ்து எனக்கும் தோஸ்து தானே அப்படிங்கிறான். அந்த ஆலனும் இன்னைக்கு நான் என்னோட தோல்வியே ஒத்துக்கிறேன், பட் ஒரு நாள் இந்த பீச் பிளாசம் டெக்னிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் யாருன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் அப்படியாடா தம்பி, நீ கண்டிப்பா ஒரு நாள் இந்த பீச் பிளாசம் டெக்னிக்கை கத்துப்ப, பட் அன்னைக்கு நீ என் காலில் விழுந்து என்னோட டிசபிளா இருக்க அப்படின்னு கேட்காத இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிறான். அந்த கமரனும் யோ கிரிவினே உன்னோட மார்ஷல் ஸ்கில்ஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு, இப்ப என்ன நினைச்சா எனக்கு ரொம்பவே வெக்கமா இருக்கு, ஏன்னா கெவினை என்னால காப்பாற்ற முடியல, நீ மட்டும் இல்ல அப்படின்னா அவர் செத்துருப்பாரு, நானும் அவரை ப்ரொடெக்ட் பண்ணாத காரணத்தினால இன்னைக்கு எனக்கு பனிஷ்மெண்ட்டும் கிடைச்சிருக்கும், உண்மையிலேயே நான் உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டான் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் இந்த மார்ஷல் கல்டிவேஷன்ல நாம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, இதுல நாம எல்லாம் ஒரே வழியில போகக்கூடியவங்க, மத்தபடி எதுவுமே இல்லை அப்படிங்கிறான். அங்க இருக்க மெய்ட்ஸும் மாஸ்டர் கிரிவின் நீங்க வேற லெவலு, எங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த ஆலனும் ஆமா இவன் சொல்றது கரெக்ட், இந்த மார்ஷல் கல்டிவேஷன்ல எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது, இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் கத்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கும், யாருமே இந்த மார்ஷல் கல்டிவேஷன்ல மாஸ்டர் இல்ல, நான் இனிமே என்னோட செல்ஃபை ஹார்டா ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான். அந்த கம்ரனும் இந்த கிரிவின் பார்க்கறதுக்கு என்னதான் சாதாரண ஆள் மாதிரி தெரிஞ்சாலும் இவனுக்கு இந்த மார்ஷல் கல்டிவேஷன்ல இருக்க டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, இதுல நிறைய அர்த்தம் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறா. அந்த கெவினும் சரி வாங்க மீதியெல்லாம் நம்ம மேன்ஷன்ல போய் பேசிக்கலாம், இந்த நட் ரோட்ல எதுவும் பேச முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்த நாளே வால்டன் ஃபேமிலியோட மேன்ஷனுக்குள்ள காட்டுறாங்க. அந்த மெஜஸ்டியும் லாரியை வச்சு வால்டன் ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை ரிலீஸ் பண்ணி விட்டான். நம்ம ஹீரோவும் டே 8527 லாரி நீ அந்த பிரசன்ட்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டியாட்டங்குது, உன்னை பார்க்கறதுக்கு விசிட்டர்ஸ் வந்திருக்கோம், எங்களை வெல்கம் பண்ண வாடா அப்படின்னு ஏதோ 10 குச்சி
குத்தி கொண்டு வரான். அந்த லாரியும் டே கிரிவின் பரவாயில்லாம், மறுபடியும் என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்திருக்க பாத்தியா, உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் நீ இந்த வால்டன் ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன சோல்ஜர் மட்டும்தான், நீயே என்னோட மாஸ்டர் பிளான்ல இருந்து எஸ்கேப் ஆகும்போது நான் உன்னை கங்க்ராச்சுலேட் பண்ண வராம இருந்தா அது எப்படி நல்லா இருக்காதுங்கிறான். அந்த லாரியும் டே அவனை கொல்லுங்கடான்னு ஆர்டர் கொடுக்குறான். ஹீரோவும் என்னடா தம்பி இவ்வளவு அவசரம் அப்படின்னாங்க, ஃபர்ஸ்டா வந்து உன்னோட மூஞ்ச உடைச்சு பறக்க விட்டுட்டு நீ ஸ்கேர்டு கார்ட்ஸை யூஸ் பண்ணி பிரின்ஸை அசாசினேட் பண்ண பார்த்துருக்க, அதனால லா படி உன்னை நான் எக்ஸிக்யூட் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோ கூட வந்தவனுங்க அங்க மீதி இருந்த சோல்ஜர்ஸை அடிச்சு பறக்க விட்டானுங்க. அந்த லாரியும் டே கிரிவினே மெஜஸ்டி சொல்லி தான் நான் இந்த வால்டன் ஃபேமிலியை கண்ட்ரோல் எடுக்க வந்தேன், பட் நீ என்னன்னா இப்ப என்ன கொல்ல வந்திருக்க, உனக்கு என்ன தைரியம்டா அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. ஹீரோவும் இந்த 8527 உனக்கு எந்த டைட்டிலும் கிடையாது, அதனால உன்னை கொல்றதும் எறும்ப கொல்றதும் ஒண்ணுதான், இதை பத்தி நான் லேட்டரா மெஜஸ்டிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத செத்துப்போ அப்படின்ட்டு அவனுங்களோட ஆள் அட்டாக் பண்றதுக்கு அனுப்புறான். அந்த லாரியும் டே இன்னைக்கு என்னை யாராலையும் கொல்ல முடியாது அப்படின்னு அவனோட ஸ்வாட் எடுத்து அங்க போன சோல்ஜர்ஸை பறக்க விட்டுட்டான். ஹீரோவும் 5 ஸ்டார் மார்ஷல் கிராண்ட் மாஸ்டர், இந்த பிராண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், இது ஒன்னும் சிம்பிளா முடியாது போலன்னு பாக்குறான். அப்ப அந்த ஆலனும் மிஸ்டர் வால்டன் நான் அந்த லாரியை டேக் டவுன் பண்ணட்டுமா, ஏன்னா அங்க இருக்க யாரும் அந்த லாரியை தூக்கடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல அப்படிங்கிறான். ஹீரோவும் ஓகே கேர்ஃபுல்லா அப்படிங்கிறான். ஆலனும் சரி ஓகே மாஸ்டர்ன்ட்டு அட்டாக் பண்ண போறான். அந்த லாரியும் என்ன கொல்ல முடியுமான்ட்டு அவனோட மார்ஷல் வெப்பனை அன்லீஷ் பண்ணி நம்ம ஆலனோட அட்டாக்கை அசால்ட்டா தடுத்துட்டான். ஆலனும் என்னது 3rd ரேங்க் மார்ஷல் வெப்பனான்னு ஷாக் ஆயிட்டு இல்ல ஒரு நிமிஷம், நான் எதுக்கு இதை பார்த்து பயப்படணும், அது 3rd ரேங்க் மார்ஷல் வெப்பனா இருந்தாதான் என்ன, நான் உன்னை விட 3 ஸ்டார் ஹையரா இருக்கேன், அதனால என்னால உன்னை தோக்கடிக்க முடியும்னு அட்டாக் பண்ண போறான். அந்த லாரியும் நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வந்தா கூட என்ன கொல்ல முடியாதுன்னு அவளோட ஃப்ரீஸ் பவரை ரிலீஸ் பண்ணி அங்க வந்த மொத்த பேத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டான். ஹீரோவும் பரவாயில்லடா தம்பி, நீ எஸ்கேப் ஆகிறதுக்கு நல்ல பிளான் தான் போட்டிருக்க, இதை நிறைய டைம் பிராக்டிஸ் பண்ணிருப்ப போலன்னு அட்டாக் பண்ண வரான். அந்த லாரியும் டே முட்டாள் கிரிவின் உன்னோட கல்டிவேஷன் லெவலை வச்சுட்டு என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சிட்டியா அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண போறான். ஹீரோவும் மிஸ் பிளாக் இது உங்களோட டர்ன் அப்படின்னு 10 ஃபோல்டு கிராவிட்டின்னு அட்டாக் பண்றான். அந்த லாரியும் இங்க என்னடா நடக்குது, இந்த மார்ஷல் வெப்பன்ல இருந்து இவ்வளவு ஃபோர்ஸானு ஷாக் ஆகுறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த லாரியும் எப்படியோ ஹீரோட அட்டாக்கை மேனேஜ் பண்ணி தப்பிச்சுட்டு இது என்னடான்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஆலனும் நான் இன்னும் என்னோட அட்டாக் முடிக்கலன்னு அட்டாக் பண்ண வரான். அப்ப புதுசா ஒருத்தான் என்ட்ரி ஆகுறான். நம்ம ஆலனும் என்னது மார்ஷல் மோனராச் லெவல்ல இருக்கானான்னு ஷாக் ஆகுறான். அங்க வந்தவனும் வந்த ஃபோர்ஸுக்கு தரையெல்லாம் உடைச்சி லாரியை தூக்கிட்டு கிளம்பிட்டான். அந்த லாரியும் காப்பாத்த வந்தவனோட கையை தட்டி விட்டு டே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இந்த பிராட்டை நான் இன்னைக்கு கொல்லாம வர மாட்டேன்னு ஹீரோ அட்டாக் பண்ண போறான். ஹீரோவும் உன்னால முடிஞ்சதை பண்ண அப்படின்னு அசையாம நிக்கிறான். லாரியும் என்னடா நொறுங்குற சத்தம் கேக்குதுன்னு ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா எங்க இருந்தோ திடீர்னு ஃபயர் வருது. அங்க வந்த அசாசினும் என்னது பர்னிங் ஃபிளேமானு ஷாக் ஆயிட்டு இல்ல நான் இருக்கிற வரைக்கும் இங்க எதுவும் நடக்காதுன்னு அதுக்கே கவுண்டர் அட்டாக் கொடுக்கலான்னு பாக்குறான். பட் அந்த ஃபயர் அவனோட ஐஸ் பவரையே பொசிக்கி தள்ளிருச்சு. அதுல ஏற்பட்ட பிளாஸ்ட்ல அந்த அசாசினும் லாரியும் தப்பிச்சா போதுனான்ட்டு ஓடுறானுங்க. அப்ப அந்த புகை மூட்டத்துல இருந்து நம்ம நைடா வந்துட்டு இங்க என்ன நடக்குது, அந்த மார்ஷல் மோனராஜ் நிலத்துல இருக்குவேன் உன்னை எதுக்கடா கொல்ல பாக்குறான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் நைடா அது ஒரு பெரிய ஸ்டோரி, அது போட்டும் நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேக்குறான். அவங்களும் அது வந்து நீ லாஸ்ட் நைட்டு பேலஸ்ல ஏதோ கேங்லின் வர்சஸ் சாங்க பிளே பண்ணனதா கேள்விப்பட்டேன், அதை மறுபடியும் பிளே பண்ண முடியுமா, நான் கேட்கலான்ட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் நான் அந்த மியூசிக்கை பிளே பண்ணும்போது நேற்று கரெக்டான டைம்ல கரெக்டான இடத்துல கரெக்டான மக்கள் முன்னாடி பிளே பண்ணனேன், பட் இன்னைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு என்வரான்மெண்ட்டும் இல்லையே, நான் எப்படி பிளே பண்ண முடியும்னு கேட்குறான். நைடாவும் சரி ஓகே நீ சொல்றதும் நியாயமா தான் இருக்கு, அதனால உன்னால மறுபடியும் அதை எப்போ பிளே பண்ண முடியுமோ அப்போ நான் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் நைடா ஒரு நிமிஷம், நேற்று நைட்டு இந்த கல்வாடாவில் ஒரு மார்ஷல் மோனராஜ் லெவலில் இருக்க அசாசின் அந்த லாரியோட பேச்சை கேட்டு கெவினை அட்டாக் பண்ண வந்தான். அப்புறம் நம்ம ஆந்தனியை பாய்சன் பண்ண பார்த்ததும் அந்த அசாசினோட வேலையை கூட இருக்கலாம், அதனால இதை மெஜஸ்டியை இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவனை இந்த சிட்டி ஃபுல்லாக தேடுங்க, அவனை ஒன்ஸ் ஃபைண்ட் பண்ணதும் கருணையே காட்டாம கொன்னுருங்க அப்படிங்கிறான். நைடாவும் சரி ஓகே நான் இதை மெஜஸ்டிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு நீ ஆந்தனியோட இன்டர்னல் இன்ஜுரிஸை கியூர் பண்ணலையான்னு கேட்குறாங்க. ஹீரோவும் இது வரைக்கும் நான் இன்னும் சாகலை, அதனால என்னால் அவரை கியூர் பண்ண முடியும், இப்போவே போகிறான் அப்படிங்கிறான். நைடாவும் சரி ஓகே நான் அப்போ இங்கேருந்து கிளம்புறேன், நீ ஆந்தனியை ஹீல் பண்ணுற வரைக்கும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தரை அசைன் பண்ணுறேன், அதனால சீக்கிரமாக அவரை ஹீல் பண்ண பாரு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் உங்கள் உதவிக்கு நன்றி அப்படின்ட்டு இந்த லாரிக்கு ஒரு மார்ஷல் மோனராஜ் லெவல்ல இருக்க பாடி கார்டா அப்படின்னா இவன் ஒன்றும் ஆர்டினரியான பர்சன் இல்லை போல, இவனுக்கு மார்ஷல் மோனராஜ் நிலத்தில் இருக்க கூட லிங்க் இருக்கு அப்படின்னா இது ஒருவேளை அந்த மேத்யூவோட வேலையா இருக்குமா, அப்படி மட்டும் இதுல அந்த மேத்யூ சம்மந்தப்பட்டிருந்தான் அப்படின்னா அவனை முதல்ல கொல்லணும் அப்படின்ட்டு டே ஆலன் நீயும் உன்னோட குரூப்பும் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்ட்டு அங்கே உள்ள போறான். கைஸ் நான் வந்து நேற்று 3 சாப்டர் ஒரே எபிசோட்ல அப்லோட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், பட் இந்த வீடியோல 2 சாப்டர் மட்டும் தான் இருக்கும். அது ஏன்னா அந்த அவதார் மான்மா இருக்குல்ல அதுல இன்னும் ஒரு 10 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீசன் முடிஞ்சிச்சு, அதை விட ரீசெண்டாக அப்லோட் ஆன எல்லா சாப்டர்ஸையும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிரும், அதனால அந்த அவதார் மான்மாவை கம்ப்ளீட்
பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் இதில் 2 சாப்டர் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ள அந்த அவதார் மன்னோவை கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போ செமஸ்டர் எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் நடுவில் 1 இல்லைனா 2 நாள் வீடியோ வரல அப்படின்னா நான் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கே இருக்கும். அதனால் இன்னும் ஒரு 20 நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க கைஸ். அப்புறம் நான் டெய்லியும் கன்ஃபார்ம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.